வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். மற்ற உணவுகளோடு நீங்கள் ஒப்பிடும்போது முருங்கைக்கீரையில் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இதனால தான் முருங்கைக்கீரை மருத்துவ நன்மைகளை விரைவாக நமக்கு கொடுக்கும். பாலை காட்டிலும் 17 மடங்கு அதிக கால்சியம், ஆரஞ்சு பழங்களை விட 7 மடங்கு அதிக விட்டமின் சி, கேரட்டை விட 10 மடங்கு அதிக விட்டமின் ஏ, வாழைப்பழத்தை விட 15 மடங்கு அதிக பொட்டாசியம், தயிரை விட 9 மடங்கு அதிக புரதம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் நிறைந்திருக்கு. முருங்கைக்கீரை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த குறிப்பிடத்தகுந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களோடு இணைந்து இன்னும் சில ஊட்டச்சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மூளை ஆரோக்கியம் மற்றும் ஞாபக சக்தி திறன் மேம்படுவதற்கு, பிரைன் ஹெல்த் எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு எல்லாமே நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் இ, விட்டமின் சி ஆகியவை மூளையினுடைய செல்கள் சிதைவடையாமல் பாதுகாக்குது. இது அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்குமே உதவிகரமாக இருக்கு. நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அதன் வழியாக மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும். இதனால செல்கள் பழுதடைவதால் ஞாபக மறதி ஏற்படுவது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்காது. மூளை சுறுசுறுப்பாக இயங்காம போறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யப்பட்டு செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் போது ரெஃப்ரெஷ்மெண்டா, புத்துணர்ச்சியா, சுறுசுறுப்பா நம்மளுடைய மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஞாபக சக்தி திறன் நமக்கு மேம்படும். குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் கூட அனைவருக்குமே அந்த ஞாபக மறதி அப்படின்றது இருக்காது. வயதானவர்களுக்கு ஞாபக மறதி அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துகிறதுக்கு எல்லாமே முருங்கைக்கீரை அவங்க எடுத்துக்கலாம். இதனால மூளை தொடர்பான வியாதிகளான பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற பெரும் வியாதிகள் எல்லாமே முதியோர்களுக்கு வருவது முன்னாடியே தடுக்கப்படும். கல்லீரல் பாதுகாப்பு மேம்படுத்தப்படுவதற்கு, லிவரை ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு, எந்த ப்ராப்ளமும் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லாமே முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். கல்லீரலில் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கி அதனுடைய செயல்பாட்டை சீராக்கக்கூடிய திறன் முருங்கைக்கீரைக்கு இருக்குங்க. குறிப்பாக மருந்துகள் அல்லது தவறான உணவு பழக்க வழக்கங்கள், ஆல்கஹால் அருந்துவதால, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டதால, நான்வெஜ் ஃபுட்ஸ் அளவுக்கு அதிகமாக விரும்பி பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லாமல் சாப்பிட்டதால கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு முருங்கைக்கீரை ஒரு சிறந்த ஒரு மருந்தாக, ஒரு உணவாக நமக்கு செயல்படும். இது கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றிடும். கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை அகற்றிவிடும். ஸோ இதனால கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரலுடைய செயல்பாடு சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். கல்லீரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் ஏற்படாமல் கல்லீரல் பாதுகாப்பு பெறும். செரிமான மண்டலம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம், முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு தீர்க்குது. ஸோ முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த குடல் புண்களை சரி செய்வதற்கு எல்லாமே முருங்கைக்கீரையை நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அல்சர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் காலை உணவை தவிர்க்காம எப்போதுமே சாப்பிடணும். காரசாரமான உணவுகளை சாப்பிடாம இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல செரிமான பாதையில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை அழிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முருங்கைக்கீரை. இரைப்பை அலர்ச்சி, கேஸ்ட்ரியாசிஸ் அந்த இருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது குறையிறதுக்கு, அந்த இரைப்பை அலர்ச்சி நோய் குறையிறதுக்கு எல்லாமே முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணும். சுருக்கமாக சொல்லணும்னா முருங்கைக்கீரையில் நார்சத்து வளமான அளவில் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதில் இருக்கக்கூடிய நார்சத்து பற்றாக்குறையை நீக்கி உணவுகளை செரிக்க வைக்கக்கூடிய உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்களை ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்மளுடைய குடல்கள் வெளியேற்றிவிடும். இதனால நமக்கு குடல்களிலேயே கழிவுகள் தேங்கி போவதால் ஏற்படக்கூடிய செரிமான தொடர்பான தொந்தரவுகள் என எதுவுமே இருக்காது. இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவர்சடின் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும். அந்த ரத்த ஆழங்களில் கொழுப்பு படிவதை முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம். ஸோ எந்த விதமான கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ்லும் நம்மளுடைய கொழுப்பு படிவுகளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடாது. அப்போதான் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால்ஸ் படிவு இல்லாமல் படிவதை முன்னாடி தடுக்கிறதுக்கும் படிந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்குமே முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். இதனால் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கமும் தளர்த்தப்படும் போது பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணும். ஸோ முருங்கைக்கீரை வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்டா அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை சூப் மாதிரி எடுத்துக்கலாம். கீரையை வந்து வேக வைத்து அந்த தண்ணீரை வந்து சூப் போல் அருந்துவது சத்துக்கள் நேரடியாக உடலில் சேருவதற்கு உதவிகரமாக இருக்கும். முருங்கை பொடியாக பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம். நிழலில் உலர்த்திய முருங்கை இலைகளை பொடி செஞ்சு தினமும் 1 ஸ்பூன் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்கலாம். நெய் சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரையை சமைக்கும் போது சிறிதளவு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ போன்ற கொழுப்பில் கரையக்கூடிய சத்துக்கள் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் வந்து உடலில் எளிதாக உங்களுக்கு வந்து உறிஞ்சப்படும். இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முருங்கைக்கீரை வந்து அதிக அளவு நார் சத்து கொண்டது அப்படின்றதால ஆரம்பத்தில் சிறிய அளவில் தொடங்கி படிப்படியாக அதிகரிப்பது வயிற்று உபாதைகளை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும். ஸோ முருங்கைக்கீரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.